கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 121 வசனம் 7-8 நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லி. எந்த தீங்கா இருந்தாலும், அது வியாதியா இருக்கலாம், எதிரிகளால வருகிற தீங்கு செய்பவர்களால, விஷ கிருமிகளால, கொள்ளை வியாதிகளால, எல்லா தீங்கையும் இந்த வசனம் சொல்லுகிற எல்லா தீங்கையும் நான் விலக்கி காப்பேன். அது மாத்திரம் இல்ல, ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமா அழியாத சொத்து, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கார், வீடு, பங்களா, சொத்து, சுகம், பட்டம், பதவி எல்லாம் இருந்து இந்த ஆத்துமா அழிந்து போனால் அதனால் ஒரு லாபமும் இல்லை. அங்கே நமது ஆத்துமத்தை கூட கர்த்தர் பாதுகாப்பே என்று சொல்கிறார். தீங்கு வராதபடிக்கு, நமக்கு ஆத்துமா சேதப்படாதபடிக்கு காப்பேன் என்று சொல்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? யாருக்கு அஞ்ச வேண்டும்? யார் நம்மை காப்பாற்ற முடியும்? யார் நம்மை தீங்கு வராத நமக்கு யார் காப்பேன் என்று உத்தரவாதம் சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசுடைய வசனமும் தான். மாத்திரமல்ல, நம்முடைய போக்கையும், நாம் வேலைக்கு போகிறோம், அதிகாலையில் வேலைக்கு எழும்பி போகிறோம், மாலையில் வீണ്ടുம் திரும்ப வருவோமா? நிச்சயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு, கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருக்கும் பொழுதே நம் போக்கையும், நாம் வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாப்பார். நம் பிள்ளைகளை காப்பார், நம் குடும்பத்தை காப்பார், நம் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. இந்த வசனத்தில் கர்த்தர் எங்களுக்கு எல்லா தீங்கையும் விலக்கி காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆத்துமத்தை காப்பேன் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய போக்கையும் நாங்கள் வருதலையும் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த அன்பான வசனத்துக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வினாடியும் தீங்கு வராதபடி, தீங்கு துக்கப்படாதபடிக்கு அவர்கள் போக்கையும் வரக்கையும் பாதுகாத்து ஆத்துமத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் குடும்பமா, சந்ததி சந்ததியா, கோத்திரமாக கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எசப்பா, நீங்க அப்படி சொன்னதை செய்யறதுக்காக உமக்கு கோடா கொடி நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். சகோதரிகள், சகோதரர்கள், இந்த வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு மறக்காமல் இந்த பதிவேற்றத்தில் எழுதி அனுப்புங்கள். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்போம். இதை அநேகருக்கு அனுப்பி இந்த கர்த்தருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். ஜெபிக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.